வீடியோவில் வந்து ஒரு பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து சாரியில் வந்து பிளாக் கலர் இருக்குது, ப்ளவுஸ் ஃபுல்லாக சாண்டில் கலரு. இதுக்கு இப்போ நம்ம டிசைன் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீட்டாக எப்படி உருட்டு பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கு நான் அளவு எவ்வளோ கட் பண்ணுறது, எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நான் சுற்றி ஓட்டி எல்லாம் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது மாத்திரம்தான் வேலை. இப்போ அதை வந்து எப்படி கட் பண்ணி எவ்வளோ அளவு கட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ இந்த கலரில் வந்து பிளாக் கொடுக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நார்மல் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால ரொம்ப டிசைன் தேவையில்லை. உங்களுக்கு சிம்பிளாக வந்து பைப்பிங் வச்சாலே நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ அளவு எப்படி கட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ கைக்கு வந்து கரை இருக்குது, அதனால நமக்கு தேவையில்லை. கழுத்துக்கு மாத்திரம்தான் தேவை. கைக்கு வந்து அங்கங்கே பிளாக் இருக்கிறதுனால கழுத்துக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பிளாக் கலர் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா வர்றத துணி வந்து நம்ம ப்ளவுஸு சுடிதார் தைச்சிட்டு மீதி இருக்கிற பிளாக் கலர் கிளாத்தெல்லாம் வந்து என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பைப்பிங்க்கு வந்து டிசைனுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த உருட்டு பைப்பிங் அடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு லென்த் எடுத்துக்கிறங்க போதும். ஒரே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. 1.25 இன்ச்சு எடுத்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் தையலுக்கு போக மீதி உருட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கம்மியாக அடிக்கிறவங்களா இருந்தால் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கிறங்க. இப்போ நான் ஒரு 1.25 இன்ச்சு ஓரளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது வந்து 2 கிளாத்தாக மடித்து போட்டிருக்கேன், அதனால் எனக்கு வந்து 2 பீஸே போதும். அளவு மாத்திரம் வந்து ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங்கில் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இப்போ 2ஐயும் ஆப்போசிட்டில் போட்டு அடிச்சிருங்க பைப்பிங்க்கு வந்து. இப்போ இந்த பிசுறு உள்ளே இருக்க பக்கத்தை வந்து உள்ளே மடித்து அடிச்சுக்கிறோங்க. இந்த துணி வந்து கொஞ்சம் லைட்டாக உருளுது, அந்த சேப்புக்கு மாத்திரம் வந்து அதை பார்த்து வந்து அடிச்சுக்கிறோங்க. எவ்வளவுக்கு உங்களுக்கு தேவையோ உள் பக்கத்துக்கு மடக்கி ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு அதை வந்து அடிச்சிருங்க. நான் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து இழுத்து காமிக்கல, கிராஸ் பீஸ் தான் போடணும். ரவுண்டு கழுத்துக்கு ரவுண்டு கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் எந்த பாக்கழுத்து ஸ்டார் எது வச்சாலுமே நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து அடித்த பிசுறு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. நம்ம ப்ளைனாக இருக்க கிளாத்தை வந்து வச்சு தச்சிக்கிட்டு வந்துடலாம். வெளிப்பக்கமாக வைக்கணும். எனக்கு வந்து இப்போ இந்த பக்கம் கொக்கி பக்கம் வந்திருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கு வந்து மாற்றம் வரும். கொக்கி பெட்டி வீப்பட்டி வந்து ஊருக்கு ஊர் மாறி தான் அடிக்கிறாங்க. இப்போ நான் வந்து கொக்கி பக்கமாக வெளிப்பக்கமாக வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. அதில் இப்போ நீங்கள் தையலுக்கு எவ்வளோ வெட்டி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு இந்த சாண்டலில் பிளாக் வைக்கல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் டிசைன் வந்து விரும்ப மாட்டாங்க, மேக்ஸிமம் நிறைய பைப்பிங் தான் விரும்புவாங்க. இந்த பைப்பிங் மாத்திரம் கொஞ்சம் நீட்டாக அடிக்க கற்றுக்குறங்க. நம்ம ரெகுலராக அடிக்க வந்து உங்களுக்கு அந்த உருட்டு பைப்பிங் வந்து அழகாக வந்துடும். பீஸை இழுக்காமல் ஒரே மாதிரி தையல் போட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மடக்கணுமோ அதே மாதிரி மடிச்சு விட்ருங்க ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ பிசுறு வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். இப்போ அளவு ஒரே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து கரைச்சி விட்ருங்க. அப்போ தான் பைப்பிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. ஏற்ற இறக்கம் எங்கேயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரே மாதிரி வந்து உருட்டுறது வராது. அதனால் இது ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணிடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கழுத்து எங்கெங்கே கரெக்டாக ரவுண்டு வருதோ அந்த இடம் ஃபுல்லாகவே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம அடிச்சிருக்க பீஸ் அந்த சாண்டில் கலர் நூல் தெரியாத அளவுக்கு அப்படியே வந்து உள்ளே வந்து உருட்டிடுங்க. இந்த கிளாத் வந்து இதுக்கு இந்த பக்கம் வரணும். இப்போ உருட்டுறது வந்து இந்த இப்படி போகணும். அப்படின்னா தான் வந்து திக்காக இருக்கும். நம்ம வந்து உள்ளே நூல் கொடுத்து தைக்கிற மாதிரி வரும். இப்போ இதில் கரெக்டாக அந்த கேப்லேயே தையல் போட்டுருங்க. இந்த பிளாக்குக்கும் இந்த சாண்டிலுக்கும் ஊட வந்து இந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து தையல் போட்டுருங்க. விரலை நீவி விட்டு கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் தையல் விழுந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் பிளாக்கில் வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா நூல் வந்து வித்தியாசம் வந்துடும் தெரியும். ஒரு பக்கம் பிரிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு தள்ளி இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பிளாக் வந்து இதில் வச்சு அடிக்கிறதுனால. கொஞ்சம் கரெக்டாக இழுத்து விட்டு நல்லா நெகத்தில் ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கதை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக மடிச்சுக்கிட்டு ஒரே மாதிரி வந்து தையல் போட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறது வந்து போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க இந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. நம்ம அளவு வந்து உள்ளே கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த உருட்டுறது வந்து ஒரே அளவு வரும், ஒரே மாதிரி எல்லா பக்கமும். அதனால தான் அதை வந்து நம்ம தச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விடுறது. கொஞ்சம் இழுக்காமல் அடிக்கணும். ஏன்னா இழுத்தீங்கன்னு சொன்னால் அது கிராஸ் பீஸு இந்த பக்கத்தில் நம்ம இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்க பீஸோடு சேர்த்து இழுத்தீங்கன்னா கரெக்டாக திருகி வர்ற மாதிரி வந்துடும். அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கிறோங்க. தைக்க வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் வராது. நம்ம அடித்து பழகினோம்னா தான் கரெக்டாக பைப்பிங் வந்து அழகாக வரும். இப்போ ஒரே மாதிரி பைப்பிங் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பீஸும் வந்து கரெக்டாக போடணும். இந்த அளவுக்கு வந்து போட்டுட்டு நமக்கு வந்து மடிச்சோன்னா துணி பெறலாமல் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக துணி வந்து ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி கொஞ்சம் கூட வந்து பெருசு சின்னது வராமல் இருக்கிறதுக்கு வந்து அளவு கட் பண்ணி போடணும். அதே மாதிரி தைச்சிட்டு ஃபுல்லாக ஈக்குவலாக ஒரே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக சிசரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிங்க. அப்போ பைப்பிங் வந்து நீட்டாக ஒரே மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த கலரில் அந்த பிளாக் வச்சு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து டிசைன் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு கொடுத்தோம்னா கஸ்டமரும் வந்து விரும்புவாங்க இந்த மாதிரி போடுறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு வந்து டேப் வச்சு நீங்கள் கரெக்டாக இப்போ 1.25 இன்ச்சு எடுத்திங்கன்னா 1.25 இன்ச்சு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வந்து வச்சு திருப்பிட்டு எப்படி நான் பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.